வீட்டில் மதியம் என்ன சாப்பாடு பார்த்துடலாம். சிம்பிளான சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொரிச்ச கருவாடு டேஸ்ட்டில் இருக்கும். அவசர குழம்பும் முட்டையும் அவிச்சாச்சு. சிம்பிளான சாப்பாடு பக்கா டேஸ்ட்டில் இருக்கும். அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க, நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையான குழம்புங்க. அவசர குழம்பு பக்கா டேஸ்ட்டில் இருக்கும். ஷார்ட்ஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ சாப்பிட்றலாம். அவசர குழம்பை ஊற்றியாச்சு. சாப்பிட்டு பார்த்தலாம். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு முட்டை அவிச்ச முட்டையும் வச்சு சாப்பிடலாம். அவசர குழம்பு செம்ம பக்கா டேஸ்ட்டாக இருக்கணும். சாப்பாட்டுக்கும் ஊற்றி சாப்பிடலாம், இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிடலாம். அருமையான குழம்புங்க. கருவாடு கோஸ் அடித்து பார்த்துலாம். செம்ம பா தூக்குதுங்க. ஒரு துண்டு கருவாடை வச்சு ஒரு தட்டு சோறு சாப்பிடலாம். ஒரு தட்டு சோறு பக்கா போட்டு பிசைஞ்சு சாப்பிட சாப்பிட இருக்கும். இந்த முட்டை அவியலையும் வச்சு அவசர குழம்பு பக்கா டேஸ்ட்டில் இருக்குங்க. போட்டு இந்த குழம்போட சாதத்தோடு போட்டு உப்பு புளி காரம்லாம் கரெக்டாக இருக்குது. பார்த்துட்டேன். எங்கள் ஊர் மதுரையில் நாங்கள் உப்பு புளி காரம்லாம் தூக்கலாக தான் வைப்போம். அப்படி ஒரு டேஸ்ட் இருக்குங்க. மொறுன்னு அவசர குழம்ப விட்டு பிரட்டி சோப்பம் சாரமாக முட்டைக்குள்ளேயும் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அப்போ மாட்டி சொல்லுவீங்க. அந்த முட்டையோடு பிசைஞ்சு சாப்பிட சாப்பிட எப்போ வாயில் எடுத்து வைப்போம்னு தோணுது. அந்த அளவுக்கு பக்கா டேஸ்ட்டில் இருக்கும். செம்ம அருமை பக்கா. அவசரம் வந்து பக்கா டேஸ்ட்டில் இருக்கணும். அந்த கருவேலை சொர்க்கம். ஆஹா
Tirarke Jasmiki, subscribe, support, like, share, comments. Please support.